வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக முகமது ரியாசுதீன். தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் விறுவிறுப்பாக நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம். மகாராஷ்டிரா மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உத்தராகண்ட் மாநிலத்தின் 25வது உதய தினம். குடியரசுத் தலைவர், பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. மத்திய அரசின் ஊக்கத்தொகையுடன் கூடிய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள். விருதுநகரில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த அறிவுறுத்தல். சென்னையில் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையை தாங்கக்கூடிய கட்டமைப்பு வசதி. வேளச்சேரியில் வெள்ள பாதிப்பு தடுப்பு நடவடிக்கையை ஆய்வு செய்த பின் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பேட்டி. 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக இல்லாத ஆட்சி அமையும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. பாகிஸ்தானில் குவெட்டா ரயில் நிலையத்தில் குண்டுவெடிப்பு. 24 பேர் உயிரிழப்பு. 40ற்கும் மேற்பட்டோர் படுகாயம். விரிவான செய்திகள். உத்தராகண்ட் மாநிலத்தின் உதய தினத்தையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பிரதமர் தமது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள வீடியோ பதிவில் 25வது மாநில உதய தினத்தை கொண்டாடும் உத்தராகண்ட் மாநிலத்தை சேர்ந்த அனைவருக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். இந்த நூற்றாண்டு உத்தராகண்ட் நூற்றாண்டாக இருக்கும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார். उत्तराखंड के उज्जवल भविष्य के लिए अगले 25 वर्ष की यात्रा शुरू करनी है. इसमें एक सुखद संयोग भी है. ये यात्रा ऐसे समय में होगी जब देश भी 25 वर्षों के अमृत काल में है. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வீரம் விளைந்த மண்ணின் மைந்தர்கள் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக கூறியுள்ளார். ஆன்மீகம் மற்றும் இயற்கை வளம் கொண்ட இந்த மாநிலம் ஏராளமான புனித ஸ்தலங்களை உள்ளடக்கிய தனித்துவம் வாய்ந்தது என்றும் இந்த மாநிலம் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி பெற வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தங்கர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் உத்தராகண்ட் மாநிலம் பழமையான இயற்கை எழிலும் ஆன்மீக தொன்மையும் கொண்ட மாநிலம் என்று புகழாரம் சூட்டியுள்ளார். வளர்ச்சி மற்றும் மேம்பாட்டில் இந்த மாநிலம் புதிய உச்சத்தை அடைய வாழ்த்துவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் கலாச்சார பாரம்பரிய வளமும் இயற்கை எழிலும் கொண்ட உத்தராகண்ட் மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பதாக கூறினார். பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமியின் சீரிய தலைமையின் கீழ் இந்த மாநிலம் வளர்ச்சியின் புதிய உச்சத்தை எட்டும் என்று வாழ்த்துவதாகவும் அவர் கூறியுள்ளார். மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணரவே பயிற்சியுடன் கூடிய ஊக்கத்தொகை திட்டத்தை அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் உள்ள கல்வி நிறுவனம் ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார். அப்போது மத்திய அரசின் உள்ளக பயிற்சி திட்டத்தின் சாராம்சங்கள் குறித்து அவர் விளக்கினார். வேலைவாய்ப்பு இல்லாத இளைஞர்களுக்கு அவர்களை திறன்மிக்கவர்களாக மாற்றக்கூடிய பயிற்சிகள் இந்த திட்டத்தின் மூலம் வழங்கப்படுவதாக கூறினார். தனியார் நிறுவனங்கள் எதிர்பார்க்கும் திறன்களை அளிக்கும் இந்த பயிற்சிகள் இளைஞர் சார்ந்துள்ள மாவட்டத்திலோ அல்லது அதனை ஒட்டிய மாவட்டத்திலோ வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 12 மாதங்கள் வழங்கப்படும் இந்த பயிற்சியின் போது மாதந்தோறும் 5000 ரூபாய் ஊக்கத்தொகையாக அளிக்கப்படும் என்றும் இதில் 4500 ரூபாய் மத்திய அரசின் பங்களிப்பாக செலுத்தப்படும் என்றும் 500 ரூபாய் பயிற்சி அளிக்கும் நிறுவனத்தின் சார்பில் வழங்கப்படுவதாகவும் நிர்மலா சீதாராமன் கூறினார்.
இந்த திட்டத்தின் மூலம் வேலைக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி மட்டுமே வழங்கப்படுவதாகவும் இந்த நல்வாய்ப்பை இளைஞர்கள் தவறாமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். ₹5,000 is being paid to you. 4,500 rupees is being given by Government of India. 500 is being given by the company. So 5,000 rupees per month for 12 months. It's not a job. It gives you the exposure. After that, you can apply for any number of companies. So that is what is internship. And on the first day which you go and join in the company, after this process is completed, 6,000 rupees one-time payment is also given to this youth so that he can get himself ready and go join and be there. So on being the first day, you get 6,000 rupees, and after that every month you get 5,000 rupees for 12 months. That's the internship program. சாலை கட்டமைப்புகளை உருவாக்கும் போது விபத்துகளை தடுக்கும் வகையில் பாதுகாப்புக்கு அதிமுக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி கூறியுள்ளார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூரில் நடைபெற்ற இந்திய சாலை மாநாட்டை தொடங்கி வைத்து உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். சாலை கட்டமைப்பு குறித்த திட்ட அறிக்கையை முழுவதுமாக ஆராயாமல் டெண்டர் வழங்கக்கூடாது என்று அவர் அறிவுறுத்தினார். சாலை கட்டமைப்பை மேம்படுத்தும் போது விபத்துகளின் எண்ணிக்கை குறைவதுடன் உயிரிழப்பும் தடுக்கப்படும் என்றார். சாலைத்துறை மேம்பாட்டை கருத்தில் கொண்டு ஒருங்கிணைந்த அணுகுமுறையை கையாள வேண்டியது அவசியம் என்று வலியுறுத்திய நிதின் கட்கரி, உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது, தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு அதிகரிப்பு உள்ளிட்டவற்றை உருவாக்குவதுடன் நாட்டை தன்னிறைவு பெற்றதாக உருமாற்ற உதவும் என்றும் அவர் குறிப்பிட்டார். விமர்சனங்களை எதிர்கொள்ள எந்த சூழ்நிலையிலும் தாம் தயாராக இருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தனஞ்சய யஷ்வந்த் சந்திரசூட் கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியிலிருந்து நாளை அவர் ஓய்வு பெறுகிறார். இதையொட்டி நடைபெற்ற பணி நிறைவு விழா நேற்று நடைபெற்றது. இதில் பேசிய சந்திரசூட் தம்முடைய பணிக்காலத்தின் போது நடைபெற்ற பல்வேறு சம்பவங்களை நினைவு கூர்ந்தார். அயோத்தி வழக்கு உள்ளிட்ட பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளில் டிஒய் சந்திரசூட் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்புகளை வழங்கியவர் ஆவார். இந்த நிகழ்ச்சியில் அடுத்த தலைமை நீதிபதியாக பொறுப்பேற்க உள்ள சஞ்சய் கண்ணா மற்றும் சக நீதிபதிகள், அட்டார்னி ஜெனரல் மற்றும் சாலிசிட்டர் ஜெனரல், உச்சநீதிமன்ற பார் அசோசியேஷன் தலைவர் கபில் சிபில் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சந்திரசூட்டை வாழ்த்தி பேசினர். சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிஜப்பூர் மாவட்டத்தில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சண்டையில் மாவோயிஸ்டுகள் 2 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பிஜப்பூர் மாவட்டத்தில் ரேகாப்பள்ளி, கோமத்பள்ளி வனப்பகுதியில் மாவோயிஸ்டுகள் பதுங்கி இருப்பதாக ரகசிய தகவல் கிடைத்தது. இதன் அடிப்படையில் மத்திய ரிசர்வ் காவல் படையினருடன் இணைந்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்தனர். அப்போது மாவோயிஸ்டுகள் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதற்கு பாதுகாப்பு படையினர் தரப்பில் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது. நீண்ட நேரம் நீடித்த இந்த துப்பாக்கிச் சண்டையில் மாவோயிஸ்டுகள் 2 பேர் கொல்லப்பட்டனர். சம்பவ இடத்திலிருந்து ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மராத்தி மொழிக்கு செம்மொழி அந்தஸ்து வழங்கி மகாராஷ்டிரா மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை மத்திய அரசு நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள மகாராஷ்டிரா மாநிலம் அங்கோலாவில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய பண பரிவர்த்தனை செயலிக்கு டாக்டர் அம்பேத்கரின் நினைவாக பீம் என பெயரிட்டுள்ளதாகவும் கூறினார். डिजिटल करेंसी चल रही है, यूपीआई। अपने मोबाइल से पेमेंट लो, मोबाइल से पैसे दो। ये मोदी है जिसकी बाबा साहब के प्रति श्रद्धा है, इसलिए उस पूरी करेंसी का नाम भीम यूपीआई रखा गया है, भीम यूपीआई। और भविष्य में जब भी 100% डिजिटल ट्रांजैक्शन हो जाएगा ना, हर बच्चा हर दिन भीम यूपीआई को याद करेगा, बाबा साहब को याद करेगा। பால்கர் மாவட்டத்தில் உள்ள வத்வான் துறைமுகம் உட்பட பல்வேறு உட்கட்டமைப்பு திட்டங்களை நிறைவேற்றியுள்ளதை பிரதமர் எடுத்துரைத்தார். காங்கிரஸ் ஆளும் மாநிலங்களில் குடும்ப நலனுக்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டினார்.
மக்கள் நலனுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமானால் அதற்கு பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாக்கு அளிக்கும்படியும் பிரதமர் கேட்டுக்கொண்டார். பாஜக இருக்கும் வரை நாட்டில் மத ரீதியான இடஒதுக்கீட்டை அனுமதிக்காது என்று மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா தெரிவித்துள்ளார். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலையொட்டி பலமு மாவட்டத்தில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர், மத அடிப்படையில் இடஒதுக்கீடு குறித்து காங்கிரஸ் பேசி வருவதாகவும், ஆனால் நமது அரசியலமைப்பில் அதற்கு இடமில்லை என்றும் கூறினார். இதனிடையே ஜாம்ஷெட்பூரில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் முன்னாள் தலைவரும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவருமான ராகுல் காந்தி, இந்த தேர்தலில் இண்டி கூட்டணி வெற்றி பெற்ற பிறகு பெண்களின் வங்கிக் கணக்கில் ஒவ்வொரு மாதமும் 2500 ரூபாய் வரவு வைக்கப்படும் என்று தெரிவித்தார். அனைவருக்கும் மாதம் 7 கிலோ அளவில் ரேஷன் பொருட்கள் கிடைக்கும் என்றும் அவர் கூறினார். எரிவாயு சிலிண்டர் விலை 450 ரூபாயாக நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். ஏழை மக்களுக்கு இலவச சிகிச்சை கிடைக்கும் வகையில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய காப்பீட்டு திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இதேபோல் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சியின் மூத்த தலைவரும் முதலமைச்சருமான ஹேமந்த் சோரன் ராஞ்சி, கர்சாவா, மந்தார் ஆகிய பகுதிகளில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பிரச்சாரம் மேற்கொண்டார். செகந்திராபாத் ஷாலிமார் அதிவிரைவு ரயில் தடம் புரண்டதில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. செகந்திராபாத் ஷாலிமார் அதிவிரைவு ரயில் ஹவுரா அருகே நல்பூர் ரயில் நிலையம் வந்து கொண்டிருக்கும் போது எதிர்பாராத விதமாக தடம் புரண்டு விபத்துக்குள்ளானது. இதில் ரயிலின் சரக்கு பெட்டி உட்பட 3 ரயில் பெட்டிகள் தடம் புரண்டன. இந்த விபத்தில் யாருக்கும் எந்தவித சேதமும் ஏற்படவில்லை. விபத்து நடைபெற்ற இடத்திற்கு விரைந்து வந்த ரயில்வே அதிகாரிகள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் ரயில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. விபத்து காரணமாக சென்னை சென்ட்ரல் ஷாலிமார் கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் காரக்பூர் வரை மட்டுமே இயக்கப்பட உள்ளது. மேலும் பயணிகளின் வசதிக்காக சிறப்பு உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் மெயின் லைனில் சீரமைப்பு பணிகள் நிறைவு பெற்று ரயில்கள் குறைந்த வேகத்தில் இயக்கப்பட்டன. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நாடு முழுவதும் நடந்த முக்கிய நிகழ்வுகள், மக்கள் கவனத்தை ஈர்த்த அறிவிப்புகள், 7 நாட்களின் ரீவைண்ட், துல்லியமாக அரை மணி நேரத்தில். இது இந்தியா இந்த வாரம். ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் இரவு 7:30 மணிக்கு உங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியில். செய்திகள் தொடர்கின்றன. பட்டாசு தொழிற்சாலைகளில் பசுமையான சூழலை பராமரிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். விருதுநகரில் உள்ள தனியார் பட்டாசு தொழிற்சாலையில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் அங்கு பணியாற்றி வரும் பெண்களிடம் கலந்துரையாடினார். பட்டாசு விபத்து ஏற்படாமல் இருக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அவர் கேட்டறிந்தார். தொழிற்சாலையில் பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை மேலும் வலுப்படுத்த வேண்டும் என்றும், தொழிலாளர்கள் அனைவருக்கும் காப்பீட்டு வசதி செய்து தர வேண்டும் என்றும் உரிமையாளர்களிடம் அவர் அறிவுறுத்தினார். தொடர்ந்து தொழிற்சாலைக்கு வெளியே திரண்டிருந்த பொதுமக்களிடம் கோரிக்கை மனுக்களையும் முதலமைச்சர் பெற்றுக்கொண்டார். அமைச்சர்கள் KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, CV கணேசன் உள்ளிட்டோர் இந்த ஆய்வின் போது உடனிருந்தனர். அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் அளிக்கப்படும் பட்டப்படிப்புகள், ஆராய்ச்சி படிப்புகள் மற்றும் மாணவர் சேர்க்கை தொடர்பான விவரங்கள் அனைத்தையும் வழங்குவதற்காக உதவி மையம் அமைக்கப்படும் என்று மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கல்வி நிறுவனங்களில் மாணவ மாணவிகளுக்கு வெளிப்படையான பதிலளிக்கக்கூடிய மற்றும் அணுகுவதற்கு எளிமையான ஒரு சூழலை ஏற்படுத்தும் விதமாக இந்த மையம் அமைக்கப்படுவதாக கூறியுள்ளார். அனுபவம் வாய்ந்த பணியாளர்களை கொண்ட இந்த உதவி மையம் கல்லூரியின் முதன்மையான இடத்தில் ஏற்படுத்தப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார்.
மாணவ மாணவிகள், பெற்றோர் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் இந்த மையம் பயனாளிகளுக்கு உதவும் வகையில் ஏற்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளார். இரண்டாயிரத்தி 26ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறும் சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுக அல்லாத ஆட்சி அமைவதை பாஜக உறுதி செய்யும் என்று அக்கட்சியின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மருத்துவத்துறை, பள்ளி கல்வித்துறை உள்ளிட்ட துறைகளில் பல திட்டப்பணிகள் முடிவுறாமல் உள்ளதாக கூறினார். வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு நல்ல ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறார். நாங்கள் தமிழகத்தில் இன்னைக்கு தென் சென்னை முழுவதுமாக அதை எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். தமிழகம் முழுவதும் அதை எடுத்து செல்ல இருக்கிறோம். எந்த வருமான உச்சவரம்பும் இல்லாமல் 70 வயதிற்கு மேற்பட்டவர்கள் உயர் ரக சிகிச்சை அளித்துக் கொள்ளலாம். ஆனா இன்னைக்கு காலையில பத்திரிகையில தமிழ்நாட்டில் அது கிடையாது அப்படின்னு சில அதிகாரிகள் சொல்லி இருக்கிறார்கள். இல்லை, எல்லா மாநிலத்திற்கும் இது பொருந்தும். தமிழகத்தில் உள்ளவர்களும் அந்த சிகிச்சை பெறலாம். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன், அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மத்திய அரசு கொண்டு வரும் திட்டங்களை தமிழக அரசு புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டினார். 2026ஆம் ஆண்டு தேர்தலில் ஒருமித்த கருத்துள்ள கட்சிகள் ஒரே அணியில் இணைந்து ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மத்திய மாநில அரசுகள் இணைந்து வழங்கும் விவசாயிகளுக்கான இலவச மின் இணைப்புகள் வழங்கும் திட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயன்பெற்று வருகின்றனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் இலவச மின்சார இணைப்பை வழங்கி வருகிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 2021ஆம் ஆண்டில் இருந்து 2024ஆம் ஆண்டு வரை 19,000 விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்புகள் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 14,000 விவசாய இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் மின் கோட்டத்தில் விவசாயிகள் அதிக அளவில் இலவச மின் இணைப்புகளை பெற்றுள்ளனர். மின் இணைப்புகளை பெற்ற விவசாயிகள் ஆண்டுதோறும் சாமந்தி, செண்டுமல்லி, ஜெர்பரா, ரோஜா போன்ற பூக்கள் வகைகளையும், முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் போன்ற காய்கறி வகைகளையும், நெல், ராகி போன்ற வேளாண் பயிர்களையும் பயிரிட்டு குறைந்த செலவில் கூடுதல் மகசூல் பெற்று பயன்பெற்று வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். 4 ஏக்கர் சாமந்தி போட்டிருக்கோம். ஃப்ரீ கரண்ட் கொடுத்துருக்காரு. விளைச்சல் நல்லா இருக்கு சார். நான் 4 ஏக்கர் வச்சுக்கிறேன். பூ, சாமந்தி, ரோஸு எல்லாம் வச்சுக்கிறேன். இலவசமாக மின்சார கொடுத்துக்கிறாங்க. எனக்கு இது முறை லாபகரமாக இருக்கிறேன். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டம் செயல்படுத்தி வருகிறது. இந்த மாவட்டத்தில் உள்ள ஓசூர் பகுதிகளில் ஏராளமான விவசாயிகள் இதன் மூலமாக பயன்பெற்று வருகின்றனர். இந்த இலவச மின்சாரத்தின் மூலமாக விவசாயிகளுடைய பொருளாதாரம் முன்னேற்றம் அடைந்து வருகிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக ஓசூரில் இருந்து சி. ராஜா. இனி வருவது உலக செய்திகள். அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்பை தேர்தல் பிரச்சாரத்தின் போது கொலை செய்ய முயற்சித்த வழக்கில் 3 ஈரானியர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபர் தேர்தல் பிரச்சாரத்தில் டொனால்ட் ட்ரம்ப் ஈடுபட்டிருந்த போது அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதில் நல்வாய்ப்பாக அவர் உயிர் தப்பினார். இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டு ஈரானைச் சேர்ந்த ஃபர்காத் ஷாகரி என்கிற ஈரானியர் டொனால்ட் ட்ரம்பை கொல்ல சதித்திட்டம் தீட்டியதாக அமெரிக்க நீதிமன்றம் குற்றம் சுமத்தியுள்ளது. இவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை மற்றும் இந்த சதி திட்டத்திற்கு உடந்தையாக இருந்த 2 அமெரிக்கர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா போரில் 70% குழந்தைகளும் பெண்களும் உயிரிழந்துள்ளதாக ஐநா மனித உரிமைகள் ஆணையம் தெரிவித்துள்ளது. காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் வோல்கர் டர்க் பொதுமக்கள் மீதான இந்த தாக்குதல் மனித குலத்திற்கு எதிரானது என்று குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த தாக்குதலில் உயிரிழந்தவர்களில் 44% குழந்தைகளும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த அறிக்கையை இஸ்ரேல் தூதரகம் நிராகரித்துள்ளது. இஸ்ரேல் கால்பந்து ரசிகர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை அன்று நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாம் நகரில் இஸ்ரேல் கால்பந்து ரசிகர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது.
இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் வெளியிட்டுள்ள தமது வலைதள பதிவில் இது வரலாற்றின் கருப்பு தருணங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் தாக்குதலின் பின்னணியில் இருப்பவர்களுக்கு சட்டப்படி தண்டனை வழங்க நெதர்லாந்து அரசு உறுதி பூண்டிருப்பதற்கும் பாராட்டு தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் பலுசிஸ்தான் மாகாணத்தில் குண்டு வெடித்ததில் 24 பேர் உயிரிழந்தனர். பலுசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள குவெட்டா ரயில் நிலையத்தின் குவெட்டாவிலிருந்து பெஷாவர் நகருக்கு ரயில் புறப்பட தயாராக இருந்தபோது இந்த குண்டு வெடித்தது. இதில் 24 பேர் உயிரிழந்தனர். 45ற்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். காயமடைந்தவர்களில் சிலரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதால் உயிரிழப்பு எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுகிறது. அமெரிக்க காடுகளில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட 80 வாத்துகள் மீட்கப்பட்டு விலங்குகள் காப்பகத்தில் ஒப்படைக்கப்பட்டன. அமெரிக்காவின் வென்சுரா மாகாணத்தில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு காட்டுத்தீ ஏற்பட்டது. இதில் 20,000ற்கும் மேற்பட்ட ஏக்கர் வனப்பகுதிகள் தீக்கிரையாகின. இதனால் அங்கிருந்த வனவிலங்குகளின் வாழ்விடங்கள் அழிக்கப்பட்டதால் வனவிலங்குகள் இடம்பெயர தொடங்கின. இவ்வாறு வாழ்விடம் அழிந்து இரை தேடி அலைந்த 80 வாத்துக்களை தனியார் வனவிலங்கு காப்பகம் மீட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வந்துள்ளது. காப்பகத்தில் சிறப்பான முறையில் இந்த வாத்துகள் பராமரிக்கப்படும் என்று காப்பக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இனி வருவது எக்ஸ்பிரஸ் செய்திகள். காவிரி பாசன மாவட்டங்களில் உர தட்டுப்பாட்டால் உழவர்கள் அவதிப்பட்டு வருவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூட்டுறவு சங்கங்களில் உரங்கள் இருப்பு வைக்கப்பட்டிருப்பதாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் கூறியிருந்தார் என்றும், உரங்கள் இருந்தால் காவிரி பாசன மாவட்டங்களில் உர தட்டுப்பாடு நிலவுவது ஏன் என்பதை அரசு விளக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் காவிரி பாசன மாவட்டங்களில் சம்பா சாகுபடிக்கு தட்டுப்பாடின்றி உரம் கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். தூத்துக்குடியில் ஆதரவற்ற கைம்பெண்கள் நலவாரியத்தின் சார்பில் பெண்களுக்கான கருத்தரங்கம் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் பி கீதா ஜீவன் ஆதரவற்ற பெண்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக தலா 50,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட இருப்பதாக கூறியுள்ளார். மேலும் இந்த திட்டத்தின் மூலம் பெண்கள் நடமாடும் உணவகங்கள், காய்கறி வியாபாரம், நடமாடும் சிற்றுண்டி, நடமாடும் பழச்சாறு கடை போன்ற தொழில்களை செய்து நிலையான வருமானம் பெறலாம் என்றும் கூறினார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள தனியார் பள்ளியில் மாணவ மாணவியர்களுக்கு சட்டம் சார்ந்த விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. இதில் சிவகங்கை மாவட்ட சார்பு நீதிபதியும் சட்டப்பணிகள் ஆணைய குழுவின் செயலாளருமான சுப்பையா கலந்து கொண்டு போதைப் பொருளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து பேசினார். தொடர்ந்து சட்டங்களும் தண்டனைகளும் கடுமையாக்கப்பட வேண்டும் என்ற கோணத்தில் உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். மாமன்னன் ராஜராஜ சோழனின் 1039வது சதய விழா தஞ்சாவூர் பெரிய கோவில் வளாகத்தில் இன்று தொடங்கியது. இதையடுத்து மங்கள இசை, திருமுறை அரங்கம் ஆகியவை நடைபெற்றன. சதய விழாவையொட்டி தஞ்சாவூர் பெரிய கோவில் மற்றும் பெரிய கோவிலை சுற்றியுள்ள சாலைகள் அனைத்தும் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. நாளை தமிழ்நாடு அரசு சார்பில் மாமன்னன் ராஜராஜ சோழன் சிலைக்கு மாலை அணிவித்தல் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது. சென்னையில் நடைபெற்று வரும் ஊடகம் மற்றும் பொழுதுபோக்குத்துறை சார்ந்த முக்கிய நிபுணர்களுடன் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கலந்துரையாட உள்ளார். சர்வதேச திரைப்பட விழா, திரைப்பட சந்தை 2024, சர்வதேச பொழுதுபோக்கு உச்சி மாநாடு 2025 உள்ளிட்டவை தொடர்பாக இந்த சந்திப்பு நடைபெறுகிறது. சென்னையில் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையை தாங்கக்கூடிய கட்டமைப்பு வசதி மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை வேளச்சேரியில் வெள்ள பாதிப்பு தடுப்பு நடவடிக்கையாக புதிதாக அமைக்கப்பட்டுள்ள குளத்தினை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். தனியார் ஆக்கிரமிப்பு நிலங்கள் மீட்கப்பட்டு தற்போது மழைநீரை சேமிக்கும் வகையில் நன்னீர் குளம் உருவாக்கப்பட்டு வருவதாக அவர் கூறினார். 1.25 மில்லியன் கன அடி மழை நீரை இந்த குளத்தில் சேமித்து வைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர் பகுதிகளில் மழைநீர் வெளியேற கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். சதுப்பு நிலத்தை ஒட்டி இருக்கிற அந்த இடத்தில் இந்த உபரி நீர் சதுப்பு நிலத்தில் இருந்து வருகிற
குறிப்பாக இந்த பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர் போன்ற பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகிற அந்த உபரி நீரை அந்த தனியார் இடத்தில் வழியே செல்வதற்கு இன்றைக்கு மாநகராட்சி அவர்களிடத்தில் கேட்டு நீர்வள ஆதாரத்துறை அவர்களிடம் பேசி முடிவெடுத்து அங்கேயும் ஒரு கால்வாய் அமைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதற்கும் மாநகராட்சி நிர்வாகம் நிதி ஆதாரம் தந்து அந்த கால்வாயை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். உலக பில்லியர்ட்ஸ் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டிக்கு இந்தியாவின் பங்கஜ் அத்வானி முன்னேறியுள்ளார். கத்தாரின் தோஹா நகரில் நடைபெற்று வரும் இந்த தொடரின் அரையிறுதி ஆட்டத்தில் அவர் சக நாட்டு வீரர் சௌரவ் கோதாரியை எதிர்கொண்டார். இதில் தொடக்கம் முதலே ஆதிக்கம் செலுத்திய பங்கஜ் அத்வானி 4-2 என்ற கணக்கில் வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து இறுதிப் போட்டியில் இங்கிலாந்தின் ராபர்ட்டை பங்கஜ் அத்வானி எதிர்கொள்கிறார். சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸ் செஸ் சாம்பியன் போட்டியின் 5வது சுற்றுக்கு இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி முன்னேறியுள்ளார். சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நேற்று நடைபெற்ற 4ஆம் சுற்றில் ஈரான் வீரரை அவர் எதிர்கொண்டார். இதில் அதிரடியாக விளையாடிய அர்ஜுன் எரிகைசி ஈரான் வீரரை வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற உள்ள 5ஆம் சுற்றில் ஈரான் வீரர் பராமை எதிர்கொள்கிறார். மோசல் ஓபன் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ரித்விக் சௌத்ரி போலந்தின் பிரான்சிஸ்கோ இணை வெற்றி வாய்ப்பை இழந்தது. பிரான்சில் நடைபெற்று வரும் இந்த தொடரில் ஆடவர் இரட்டையர் பிரிவு அரையிறுதி சுற்றில் ரித்விக் சௌத்ரி பிரான்சிஸ்கோ இணை 3-6, 6-7 என்ற செட் கணக்கில் பிரான்ஸ் இணையிடம் தோல்வி அடைந்தது. கொரிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் இனி வருவது வானிலை. வங்கக்கடலில் நாளை புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அம்மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி அடுத்த 36 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகக்கூடும் என்றும், இதற்கடுத்த 2 தினங்களில் மேற்கு திசையில் தமிழக இலங்கை கடலோர பகுதிகளை நோக்கி மெதுவாக நகரக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தெற்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய லட்சத்தீவு பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று காலை முதல் விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. இதனால் வாகன ஓட்டிகள் மிகவும் அவதியடைந்து வருகின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட் மாநிலங்களில் விறுவிறுப்பாக நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தல் பிரச்சாரம். மகாராஷ்டிரா மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உத்தராகண்ட் மாநிலத்தின் 25வது உதய தினம். குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து. மத்திய அரசின் ஊக்கத்தொகையுடன் கூடிய வேலைவாய்ப்பு பயிற்சி திட்டம் இளைஞர்கள் பயன்படுத்திக் கொள்ள நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள். விருதுநகரில் உள்ள பட்டாசு தொழிற்சாலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆய்வு. பாதுகாப்பு கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்த அறிவுறுத்தல். சென்னையில் 20 சென்டிமீட்டர் அளவுக்கு மழையை தாங்கக்கூடிய கட்டமைப்பு வசதி. வேளச்சேரியில் வெள்ள பாதிப்பு தடுப்பு நடவடிக்கையை ஆய்வு செய்த பின் அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேட்டி.
2026 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் திமுக இல்லாத ஆட்சி அமையும். பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கருத்து. பாகிஸ்தானின் குவெட்டா ரயில் நிலையத்தில் குண்டுவெடிப்பு, 24 பேர் உயிரிழப்பு, 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 7 மணிக்கு. வணக்கம்.